ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் 10th கொட்டார் ரவுண்டில் அபிஷிகா என்ன பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் நம்மளுடைய ஜட்ஜஸும் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னாடி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோவை தாராளமாக சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஓவரால் கண்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் இருந்தாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் நடந்துச்சு. அது வந்து 2 பேர் போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 23 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ஹைலைட்டடாக சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அபிஷிகாவை தாராளமாக சொல்லலாம். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நீட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் என்னதான் ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கியூரியாசிட்டியில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நடக்க போகிற ரவுண்ட் தான் 10th கொட்டார் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகா கர்ணன் படத்துல இருந்து வந்தா வர சொல்லுங்க கையோடு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாங்கை பாடி அசைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே கதாபாத்திரத்தோடைய வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட தாராளமாக சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் சூப்பர் டூப்பர் மட்டும் இல்லாமல் கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்க சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆகட்டும், அதாவது பாண்டியராஜன்ஸ் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், இவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ஆரவாரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க அபிஷிகா. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாரோ அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.